எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் இந்த இரவு நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். The book of Ephesians chapter 3 and verse 20. அந்த அழகாக கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நாம் வேண்டிக் கொள்வதற்கும் ஒரு காரியத்தை குறித்து நாம் வேண்டிக் கொள்ளலாம். அந்த காரியத்தை மிகவும் தேவ சமூகத்துல, ஆண்டவரே நீங்க எப்ப செய்வீங்கன்னு என்று சொல்லி நாம் காத்து கொண்டு இருக்கலாம். அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்முடைய இருதயம் எல்லாமே, அப்பா அந்த நேரத்துக்கும் அந்த காலத்துக்கும் அந்த சமயத்துக்கும் எப்போ நடக்க போகிறது என்று we will be just waiting upon God in prayer and in supplications. When, Lord, when that's going to be happening? இத்தனை வருஷ காலமா நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் He is able to do more than what we could imagine. Hallelujah. God is an awesome God. நீங்க இதே ஒரு காரியத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்துல நாம் கேட்கதை காட்டிலும் தேவன் பெரிதாக செய்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டோம்னா, நம்முடைய வாழ்க்கையுடைய பிரயாணம் முழுவதும் ஸ்தோத்திரத்தால் நிரம்பி இருக்கும். We will just keep praising God. We will never doubt God's mighty power that is working in us to accomplish all things, and He will achieve infinitely more than your greatest request. And that could be your unbelievable dream, and He will exceed the wildest imaginations, and He will outdo them all, because God is able to do it. ஒரு காரியம் இந்த இரவு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துளிர்வதாக, நாம் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் செய்யக்கூட முடியும் என்று நீங்க விசுவாசிச்சா போதும், நம்பினா போதும், அவர் செய்வார். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சோர்வு வருகிறதா, எப்போ நடக்க போகிறது, மற்றவர்கள் கேட்டு கொண்டு இருக்கிறாங்களா, எப்பங்க நடக்கும்னு, ஒரே ஒரு பதில், என் தேவன் செய்வார். என் தேவன் எனக்காக யாவற்றும் செய்து முடிப்பார் என்ற அந்த முழு நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். Why? Because our God has given us the promise. தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே, தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் இருக்கிறபடினால we can be boldly assurance. தேவன் செய்வாருங்க. என் குடும்பத்துல செய்வார், எனக்கு செய்வார், என் திருச்சபையில செய்வார், எல்லாவற்றையும் மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கணும். நீங்க அதுதான் 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்க பார்க்கும் பொழுது அன்னாளுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். அன்னாள் மலடியா இருப்பதை அவளுடைய எல்லாரும் கேலி பண்றாங்க. வருஷம் முழுவதும் அவங்க எல்லா வருஷமும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவாங்க. அவங்க ஒரு நாளும் பண்டிகையை கொண்டாடுவதே கிடையாது, துக்கத்தோடு இருப்பாளாம். The Bible says she will always be crying. She will always have tears in her heart because she was being humiliated. She was being taunted. She was being portrayed as, no, Anna, it's not possible, நடக்காது. ஒரு வருஷம் வந்ததுங்க. She chose. The Bible records. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, she decided. Verse 9 and 10. Once after a sacrificial meal at Shiloh, Anna got up and went to pray. Eli the high priest was sitting at his customary place beside the entrance of the tabernacle.
Anna was in deep anguish, crying bitterly as she prayed to the Lord. அந்த ஒரு வருஷம் வந்தது. She chose to move inside the tabernacle. At the entrance of the tabernacle, she went to pray. God, நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய வாழ்க்கையில the miracle begins when you start praying. The miracle working God always listen to your prayers. He may have a due course of season for that to take place. உங்க அற்புதம் நடப்பதற்கு காலத்தையும் சமயத்தையும் தேவன் குறித்து வைத்திருப்பார். ஆனா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? You just come and pray with me. நீ என்கிட்ட சொல்லிட்டேல, I will take care of it. I will take care of your shame. I will take care of your dishonor. And I know how to honor you. அண்ணாளுடைய வாழ்க்கையில God proved it that he was a God who does impossible possible. இல்லாதவைகளை, யாராலும் முடியாதவையை தேவன் முடித்து கொடுத்ததுதான் அண்ணாளுடைய வாழ்க்கையில் நடந்தது. So today even God is telling you, இந்த இரவு நேரத்துல முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிற எல்லா இடத்திலையும் கர்த்தராகிய இயேசுடைய நாமத்தை வைத்து பாருங்க. ஆண்டவரே, you have proven that you rose up from the dead for me. மரித்து மூன்றாம் நாளோடு கூட இவரோடு கூட எழுந்திருக்கிறீர் ஆண்டவரே. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசுடைய மரணத்தின் மூலியமாய் ஜெயம் கொண்டிருக்கிறீர். இட்ஸ் பாசிபிள். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் முழு நிச்சயத்தோடு நாம் நம்பும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியம் நம்ம கண்களில் ஆச்சரியமாக தோன்றும். எவ்ரி டைம், ஒவ்வொரு முறையும் நீங்க பார்க்க 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 உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க சொல்ல முடியும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. அவர் ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருப்பாரானால் மிக எல்லாவற்றையும் அவர் கொடுப்பது, அருளுவது அதிக நிச்சயம். அதனால்தான் எபேசியர் 3:20 நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்த, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்க வேண்டுவதற்கும் உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே. God, see, when God does things, it will always be so beautiful. So beautiful. அண்ணா நினைச்சா, அண்ணா ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு தத்தம் பண்ணினபடி அவர் கொடுத்துட்டு போயிட்டா. But God blessed Anna once again. Hallelujah. God is a God who is so beautiful. அவர் நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு மறுபடியுமாக he doesn't say go back. He says, I will bless you even more. God gave Anna another 3 sons, another 2 daughters. Just imagine that there was a time that Anna was, you could not bear a child, but God made her to be a mother of 3 sons and 2 daughters. How did it happen? எப்படி நடந்தது? Hannah put a trust in God. முழு நம்பிக்கை, முழு விசுவாசம், என் தேவனால் செய்ய முடியும் என்று சொல்லி அவள் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணினாங்க. ஜெபத்தில் இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? நீங்க காணக்கூடாத தேவனை உங்களுடைய இருதயத்தில் இருந்து அவரை தேடும் பொழுது அவர் உங்க இருதயத்தில் இருக்கிற சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is so great to see your heart. உங்க இருதயத்தில் இருக்கிற கவலை என்னன்னு தெரியும், பாரம் என்னன்னு தெரியும், உங்க இருதயத்தில் இருக்கிற வேதனை என்னன்னு தெரியும், நீங்க ஏன் தனியா அழுந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு தெரியும், எதற்காக உங்களுடைய பாரங்கள் இவ்வளவு பெருசா இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். But he is saying tonight, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க என்னத்திட்ட வாங்க. Come, all those who are weary and heavy laden, come. நீங்க கர்த்தராகிய இயேசு கிட்ட வாங்க. கர்த்தராகிய இயேசு செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆச்சரியமாக இருக்கும்.
நீங்க அதே புதிய ஏற்பாடுல வந்து பாருங்க, பெத்தஸ்தா குளத்துல யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 38 வருஷமாக ஒருத்தன் முடவன் அவன் படுத்து கொண்டு இருக்கிறான். எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதா, என் வாழ்க்கை மாறாதா, அந்த குளத்தை தேவதூதர்கள் வந்து தனியை சுத்தி விடும் பொழுது நான் முதலாக போய் விழுந்து என் அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதா என்று சொல்லி ஆவலாய் காத்து கொண்டிருந்தான். He tried. He kept on trying. Did God listen? Is God there? அவனுடைய இருதயத்துல அவனை எடுத்து வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. 38 வருஷம், not one or twice a day. But when Jesus came, when the Lord Savior came, அவனை பார்த்து ஒரே ஒண்ணுதான் கேட்டார், உனக்கு சுகம் வேண்டுமா? அவன் எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுப்பான், ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது, நான் போக முடியல. But Jesus said, get up, pick up your mat and walk. எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. அற்புதத்தை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. அவர் இன்னைக்கும் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் வேணும் என்று சொல்லி நீங்க விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை காட்டிலும் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த பெரிதான படத்தை நீங்க பாருங்க. உங்க அற்புதம் வேணா தாமதிக்கலாம், ஆனால் அற்புதம் செய்கிறவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த காலத்தையும் அந்த சமயத்தையும் அந்த நேரத்தையும் அவர் வைத்திருக்கிறார். ஏன் ஆண்டவரே இன்னைக்கு நடக்கல, ஏன் ஆண்டவரே இப்போ நடக்கல? Don't doubt. Never doubt God's promise. He is able to do anything. உங்களுடைய விசுவாசத்தின்படி தேவன் செய்வார். உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு எல்லாமே நடக்கும். மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி நம் ஜெபத்திலே எவைகளை நாம் கேட்டு கொள்கிறோமோ அவைகளை நாம் பெற்று கொள்வோம் என்று நீங்க விசுவாசிச்சா மாத்திரம் போதும். அற்புதம் தேவனால் மாத்திரம்தான் முடியும். Never ever think that the miracle can happen from any man. No, God is the miracle working God. அவரால் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும். அவரால் மாத்திரம்தான் உங்க சரீரத்துல சுகத்தை கொடுக்க முடியும். அவரால் ஒருத்தரால் மாத்திரம்தான் உங்க துக்கத்தையும் உங்க கண்ணீரையும் துடைக்க முடியும். அவரால் மாத்திரம் ஒன்றுதான் வாசல்களை திறந்து கொடுக்க முடியும். அவரால் மாத்திரம்தான் புழுதியில் இருந்தவர்களை பிரபுக்களோடு அமரச் செய்கிறவர் அவரால் மாத்திரம்தான் முடியும். It's only God who can change anything in your life. Nobody else can do it. And don't trust any man. Only trust upon Lord Jesus. He is worthy. உங்க நம்பிக்கையை உங்களுடைய ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் உங்களுடைய தலைகளை உயர்த்துவார். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் கரவலாடுக்கு பின்னாடி போய் திரிந்து கொண்டிருந்தான். தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் முழுவதும் அவனை ராஜாவாய் மாற்றினார். ஒரே ஒரு நாள்ல நடக்கல. It did not happen in one day. It took time. But God was in the process. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை நீங்க படிக்க 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 நீங்க ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவன் அவருடைய வழிகள் எல்லாமே அது ஆச்சரியமாக அற்புதமாக இருக்கிற ஒரு வழிதான். உங்களை சாதாரணமாய் வைக்கிறது தேவனுடைய கருத்துல கிடையாது. நீங்களும் நானும் திருச்சபையாக தேவனுடைய அற்புதங்களை பார்க்க வேண்டும். God has made us to display His honor, His glory. So நம்பிக்கை விட்டுறாதீங்க. இன்னும் எத்தனை நாள் ஜெபிப்பது என்று சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. தேவன் உண்மையாகவே எபேசியர் 3:20 படி அவர் செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார். He is capable of doing anything. நீங்க லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது
மரியாளுடைய வாழ்க்கையில நடந்தது. தேவதூதன் கெப்ரியேல் வந்து செய்தியை சொல்லும் பொழுது, ஆண்டவரே எப்படி முடியும்? லூக்கா 1:38 சொல்லுகிறபடி தேவனால் எல்லாம் கூடும். Just remember, God's word will never fail. வானமும் பூமியும் வேணா ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் ஒழியாது. It can never fail. Never, ever, ever it will fail. The only thing God wants us to do, believe in God, trust in God. தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த பெரிதான காரியத்தை நீங்க விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது அவர் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க, உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க, உங்க ஸ்தோத்திரத்தை விட்டுறாதீங்க, உங்க ஒரு நாளும் தேவனை தேடுவதில் விட்டு விடாதீங்க. Always seek God and God is there for you. உங்களுக்காக தான் அவர் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என் மகன், என் மகள் எனக்காக காத்து கொண்டு இருக்கும் பொழுது நான் அவளை வெட்கப்படுத்த விடமாட்டேன் என்று சொல்லி உங்களுக்காக யாவற்றும் செய்து முடித்தவரை, ஹல்லேலூயா, அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? Just believe one thing, that God is able to do anything in your life. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய ஆவிக்குள்ள, உங்க ஆத்மாவுக்குள்ள உயிர் அடைந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.